Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா டேரிஃப் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவுக்கு வரும்பொழுது அதனுடைய விலை அதிகமாகும். 50% வரைக்கும் நான் வரி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். இது என்ன விஷயம்னு நம்ம பார்க்கணும். இதற்கு மிக முக்கிய காரணமா சொல்றது, ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குகிறது. ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு இந்தியா உதவவில்லைன்னா சொல்றாங்க. ரஷ்ய உக்ரைன் போர் அவங்களுடைய நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். நாம அதுல பெருசா தலையிட வேண்டியதில்லை. அவங்க சண்டை நிறுத்திக்கிட்டா அது ஓகே. ஆனால் இந்த ரஷ்ய உக்ரைன் போருக்கு முன்னால இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு 2 விழுக்காடு தான். இந்தியா 85 விழுக்காடு தன்னுடைய தேவைக்காக, நம்ம மக்களுக்காக கச்சா எண்ணெயை 85 விழுக்காடு வாங்குகிறது வெளிநாடுகளிலிருந்து. 15% தான் இந்தியாவிலே நம்ம உற்பத்தி செய்யறோம். அப்போ விலை குறைவாக நமக்கு கிடைக்குது. 2 மடங்கு விலை குறைவாக கிடைக்குதுன்றதுனால ரஷ்யாவிலிருந்து நாம அதிகமாக வாங்க ஆரம்பிச்சோம். அதை வாங்கி இங்க இந்தியாவிற்கான தேவை இல்லாது நாம வெளிநாடுகளுக்கு அதை அனுப்பிச்சோம். வெளிநாடுகளுக்கு நாம அதை அனுப்பும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, குறைந்த விலையில அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ரஷ்யாவிலிருந்து வாங்க முடியாது, ஆனா இந்தியாவிலிருந்து வாங்கலாம். அப்போ விலை குறைந்த விலையில அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் விலை குறைந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்தியா மற்ற நாடுகளிலிருந்து வாங்கி கொண்டிருந்த நிலை மாறி ரஷ்யாவிலிருந்து வாங்கி நாம மற்றவங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியில், உதாரணத்துக்கு இந்தியன் ஆயில் கம்பெனி எடுத்துங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த போது மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. கடந்த 2 வருடங்களாக 10%க்கு மேல லாபம் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ்காரங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னு, இது அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் தான் லாபம்னு. அம்பானியை பொறுத்தவரையில, ரிலையன்ஸை பொறுத்தவரையில இதுல கிட்டத்தட்ட 25-30 விழுக்காடு இந்த ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி வெளிநாட்டில் விற்பது உண்மைதான். ஆனால் 55 விழுக்காடு இந்திய எண்ணெய் நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் வாங்கி விற்கின்றன. இது அமெரிக்காவுடைய கண்களை உறுத்துகிறது. நியாரான் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. அந்த நியாரா நிறுவனம் ரஷ்ய நாட்டினுடைய நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிற நிறுவனம். அது நம்ம நெடுஞ்சாலெல்லாம் பார்த்துருப்போம். அதனால 55 விழுக்காடு நம்ம தான் வாங்குது. ஆனா காங்கிரஸ்காரங்க போய் பேசுறாங்க. வழக்கம் போல காங்கிரஸ்காரங்க பத்தி தான் நமக்கு தெரியும். இப்போ இதுல சில பேர் சொல்றாங்க, விலை குறைஞ்சு வாங்குறீங்கல்ல, அப்போ நீங்க விலையை குறைத்திருந்தால் என்ன? இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு நாடுமே பெட்ரோல் டீசல்ல வரி, இதுதான் மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு நாடுமே உலக அளவில், அமெரிக்காவில் கூட, இங்கிலாந்துல கூட, எல்லா இடத்துலயுமே பெட்ரோல் டீசல் மீதான வரி அதிகமாக இருக்கும். நீங்க வெனிசுலாவில் பெட்ரோலினுடைய விலை 2 ரூபாய் தான் 1 லிட்டரு. ஆனா அங்க வாட்டர் பாட்டில் விலை 400 ரூபாய், பால் 1 லிட்டரு 650 ரூபாய். இதுதான் பண வீக்கம். இந்தியா இப்படி செய்ததுனாலதான் நாம பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாமல் பார்த்துக்கொண்டோம். நம்முடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை, அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி சமமான நிலையை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதனால நிதி நெருக்கடி நமக்கு குறைந்திருக்கிறது, நிதி பற்றாக்குறை குறைந்திருக்கிறது, பண வீக்கமானது குறைந்திருக்கிறது. அதனால விலைவாசி ஏறவில்லை. ஒருவேளை ரஷ்யாவிலிருந்து நம்ம எண்ணெய் வாங்காது இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவிலிருந்து வாங்கியிருப்போம். ஆனால் அமெரிக்கா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா விலையை ஏற்றிருப்பாங்க. அப்படி ஏற்றிருந்தா என்ன ஆகிருக்கும்? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெட்ரோலினுடைய விலை 150 ரூபாயிலிருந்து 175 ரூபாயாக உயர்ந்து இருக்கும். உடனே கேட்கலாம், அப்ப வாங்குற வரியில என்னங்க செய்றீங்கன்னு. வாங்குற வரியெல்லாம் கட்டமைப்புகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். சாலை வசதிகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் என்று, இந்தியா மக்கள் நல திட்டங்கள் என்று இந்தியா அதிக அளவில் தன்னுடைய கட்டமைப்புகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால முதலீடுகள் வருகிறது. நேற்று ஒரு விஷயம் நம்ம முதலமைச்சர் சொன்னார் பாருங்க, டபுள் டிஜிட்ல தமிழ்நாடு நிற்கிறதுன்னு. கட்டமைப்புகளை பெருக்கியதால் தான் டபுள் டிஜிட்ல நிற்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதிகமான பெட்ரோல் டீசல்ல வரி, வேட் வரி எடுத்து தமிழக அரசும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் புரியாமல், இதெல்லாம் தெரியாமல் வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில இது மாதிரி செய்யறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையில மிக முக்கியமானது கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது. ஆயுதம் அமெரிக்கா சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, விமானங்கள், ஆயுதங்கள். ஆனா இந்தியா ஆயுதங்களை தானாகவே தயாரிக்கிறது. இப்போது பிரான்ஸ், ரஷ்யா போன்ற பல நாடுகளோடு வாங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வெளிநாடுகளில் அதிகரித்து வருகிறது. வர்த்தகம் நாம பண மதிப்புல இப்போது செய்யறோம். முன்னெல்லாம்
டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்புன்பாங்க. இன்னைக்கு இந்திய ரூபாய்க்கு எதிரான மதிப்புன்னு பேசுற அளவிற்கு இன்னைக்கு மிக சிறப்பான முறையில செய்யறாங்க. அமெரிக்கா தெளிவா சொல்லணும்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியை அமெரிக்காவால் பொறுக்க முடியவில்லை, பயப்படுகிறது. சீனாவின் மீது கூட 25% தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவின் மீதான பயம் அதிகரித்து இருக்கிறது ட்ரம்பிற்கு. இதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டமிட்ட ரீதியில சிறப்பாக நாம் செயல்பட்டு இருக்கிறோம். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு ட்ரம்பினுடைய வயிற்றில் ஒரு மிகப்பெரிய புலியை நேற்று கரைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாத கடைசியில சீனா செல்லவிருக்கிறார் என்கிற செய்தி தான் அது.